உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ண விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த். திரைப்படங்களில் அனல் பறக்கும் அரசியல் வசனங்களை பேசுவதோடு நின்று விடாமல் கருணாநிதி, ஜெயலலிதா என இருபெரும் ஆளுமைகள் இருந்த போதே அரசியல் களத்திற்கு வந்து அதிரடி காட்டியவர் விஜயகாந்த். இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டமா சொல்லுங்க பார்க்கலாம். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 29 தொகுதிகளை வென்றார். திமுகவை பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த். அதன் பிறகு அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கிய விஜயகாந்தின் உடல்நிலையும் கட்சியும் பலவீனமாகிக் கொண்டே வந்தன. அண்மையிலும் விஜயகாந்த் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது வதந்தி பரப்பப்பட்ட நிலையில் மீண்டும் மேடையில் தோன்றியதால் உற்சாகம் அடைந்துள்ளனர் தொண்டர்கள். சென்னை திருவேற்காட்டில் தனியார் மண்டபத்தில் தேமுதிகவின் 18வது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முதலில் மேடையில் பிரேமலதா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அமர்ந்திருந்த போது மேடையின் பின்புறம் உள்ள பகுதியை துணியால் மறைத்து சக்கர நாற்காலியில் அழைத்து வரப்பட்டார் விஜயகாந்த். சக்கர நாற்காலியில் சாய்ந்தபடியே இருந்த விஜயகாந்த் ஒரு தருணத்தில் முன்னால் சாய்ந்த போது பதறிப்போய் பிடித்துக் கொண்டார்கள் கட்சி நிர்வாகிகள். அடுத்த சில நிமிடங்களில் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதா அறிவிக்கப்பட்டதும் எழ முயற்சித்த விஜயகாந்த் திடீரென முன்னோக்கி சரிய பதறி போனார்கள் அருகில் இருந்த அனைவரும். அதன் பிறகு பிரேமலதாவின் கைகளை இறுக பற்றிக் கொண்டார் விஜயகாந்த். இதனையடுத்து விஜயகாந்தின் கால்களை 3 முறை தொட்டு வணங்கி தொண்டர்களின் உற்சாக முழக்கத்தை பார்த்து ரசித்தார் பிரேமலதா. பின்னர் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்த போது விஜயகாந்தின் கைகளை பின்னால் இருந்து உயர்த்தி பிடித்து தொண்டர்களை உற்சாகமடைய வைத்தார் பிரேமலதா. அதன் பிறகு மேடையின் ஒரு பகுதியை துணியால் மறைத்து அழைத்துச் செல்லப்பட்டார் விஜயகாந்த். விஜயகாந்தை மேடைகளில் ஆக்ரோஷமாக பார்த்தே பழக்கப்பட்ட தொண்டர்கள் அவரது இந்த நிலையை கண்டு கலங்கி போனார்கள். அவர் 100 வயசு நல்லா இருப்பாரு, அவருக்கு எந்த குறையும் வராது. என் கண்ணின் இமை போல காப்பாத்திட்டு இருக்கவங்க யாருக்கு தெரியாது. தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் தைரியமாக அந்த கட்சியை லீட் பண்ணாதான் கடைகோடியில் இருக்கிற ஒரு தொண்டனுக்கும் அந்த தைரியம் வரும் என்ற ஒரே காரணத்திற்காக எனக்குள்ள இருக்கின்ற எவ்வளவோ மன உளைச்சல், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ், எவ்வளவோ கஷ்டங்களை ஒரு துளி அளவு கூட வெளியே காமிச்சுக்காம உறுதியாக என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தேன். தேமுதிகவின் முகமான விஜயகாந்திடம் இருந்த பொதுச் செயலாளர் பதவி பிரேமலதாவுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு மட்டுமே பயனளிக்கும் என்று கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். பொதுச் செயலாளராக பிரேமலதா தேர்ந்தெடுத்து ஒரு கட்சியை நடத்தினா கூட இந்த கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10ல் ஒரு கட்சியாக இருக்குமே தவிர அது வந்து சிறப்பாக முன்பு விஜயகாந்த் இருந்தபோது பெற்ற இடத்தை அது மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்போ அல்லது வந்து அதிக இடங்களையோ சட்டமன்றத்திலேயோ இல்லை பாராளுமன்றத்திலேயோ இடங்களை பெறுவதற்கான வாய்ப்போ மிக மிக குறைவு. இனிமேல் கட்சி நடத்துவது என்பது வேணால் பிரேமலதாவுக்கு வந்து அது ஒரு விதத்தில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம். பட் அந்த கட்சியோட இருப்பு என்பது வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது. அதிமுகவுக்கு நீண்ட காலம் ஜெயலலிதாவும் மிக குறுகிய காலத்திற்கு சசிகலாவும் பொதுச் செயலாளர்களாக இருந்துள்ளனர். அவர்களை தொடர்ந்து தேமுதிகவுக்கு பெண் ஒருவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவரின் செயல்பாடுகளால் தேமுதிக மீண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் செல்வகுமார் ராஜசேகருடன் பெரிய பத்மநாபன்.